இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். கிரேவ் டு க்ளோரி. இயேசு கிறிஸ்து மகிமைப்படுதல் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பிறப்பிலிருந்து ஒவ்வொரு கட்டத்திலும் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் விசேஷமாக நாம் பார்ப்பது அவர் சிலுவையில் அறையப்படுவதை குறித்து அவர் எங்கெல்லாம் சொல்லுகிறாரோ, எங்கெல்லாம் வேதத்தில் குறிப்பிடப்படுகிறதோ அது மகிமைப்படுதல் 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 என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. டெத் இஸ் டெட். மரணமானது மறிக்கப்பட்டு விட்டது. டெத் இஸ் புரோக்கன். மரணமானது முறியடிக்கப்பட்டு விட்டது. இதன் காரணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லும்போது அதை மகிமைக்கானது மகிமைக்கானது என்று மீண்டும் மீண்டும் நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவை ஒவ்வொன்றிலும் பார்க்கும்போது அவர் மகிமைப்படுவதாக தான் சிலுவையில் அறையப்பட்டதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்றால், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், மிக ஆழமான கருத்துக்கள் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரண கருத்துக்கள் அல்ல, மிக மிக ஆழமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் நாம் திரும்ப திரும்ப அதை நாம் தியானம் செய்யும்போது எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ தேவ ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஞானம் என்பது வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் என்றால் அதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? 7வது வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இதை ஞானத்தை, இந்த இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். எந்த ஞானம்? இறை ஞானம். இறை ஞானம். இந்த உலகத்து ஞானத்தையே நம்மால் என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள முடியல. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஞானத்தையே நாம் என்ன செய்ய முடியவில்லை, விளங்கி கொள்ள முடிவதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அதை நாம் விளங்கி கொள்ளும்போது ஆண்டவர் எப்பேற்பட்ட காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அன்பானவர்களே, வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானம் என்பது என்ன? அதை குறித்து தான் அவர் இங்கு பேசுகிறார். வெளிப்படுத்தப்படாமல் இருக்கும் என்றால், மறைபொருளாய் இருக்கும் என்றால், அது தேவ ஞானமாய் இருக்கும் என்றால், இந்த 3 காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது, மறைபொருளாய் இருக்கிறது, அது தேவ ஞானம். தேவ ஞானத்தை விளங்கி கொள்ளுவதே கடினம். இதில் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது என்றால் அதை எப்படி விளங்கி கொள்வது? பரிசுத்தவானாகிய பவுல் அதை தான் நமக்கு சொல்லுகிறார். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்னே கடவுளின் திட்டமாய் இருந்தது. கடவுளுடைய திட்டம் ஒன்று இருந்தது, காட்ஸ் பிளான். நம்ம எதையோ திட்டமிடுகிறோம். நாம் திட்டமிடுவது எப்பொழுது? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதை திட்டமிடுகிறோம். ஆனால் கடவுள் எப்பொழுது திட்டமிடுகிறாராம்? அவர் எதையும் உருவாக்குவதற்கு முன்னே மனிதன் விழப்போகிறான், மனிதனால் பிரச்சனை வரப்போகிறது. இந்த பிரச்சனை மனிதனின் பாவத்திலிருந்து அவனை மீட்க வேண்டும். இதையெல்லாம் மனிதனை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உலக தோற்றத்தின் போதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று நாம் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படி என்றால் அதுதான், அது மறைபொருளாய் வைக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தாமல் இருக்கிறது. எது அது? இறைவனுடைய ஞானம். எந்த இறைவனுடைய ஞானம் என்று நம்ம சொல்லும்போது அது என்னையும் உன்னையும் மகிமைப்படுத்துவதற்காக தேவன் ஒரு திட்டம் வகுத்தாராம். அந்த திட்டம்தான் சிலுவை, அந்த திட்டம்தான் கல்லறை, அந்த திட்டம்தான் கல்லறையிலிருந்து தேவன் உயிரோடு எழுந்தது. அந்த திட்டம்தான் தேவன் எல்லா காரியத்தையும் முடித்துவிட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அன்பானவர்களே, அதனால்தான் கிரேவ் டு க்ளோரி என்று பெயரை கொடுக்கிறோம். அவர் கல்லறையில் இல்லை. கல்லறை அவரை என்ன செய்ய முடியவில்லை, அதை தனக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? டெத் இஸ் டெட்.
மரணமானது மரித்து விட்டது. கேட்க நல்லா இருக்குது இல்லை? மரணம் மரித்து விட்டது. மரணம் என்றால் அதற்கு பிற்பாடு வாழ்வு இல்லை என்று இருக்கிற அந்த காரியம், அந்த ஒரு சட்டம் மரித்து விட்டது. மரணம் மரித்து விட்டது. டெத் இஸ் புரோக்கன். அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தில் இவ்வுலக தலைவர்கள் எவரும் இதை யார் விளங்கி கொள்ள, இதுதான் தேவனுடைய திட்டம். மரணத்தை மரிக்க வைக்க வேண்டும், மனிதனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். எந்த மகிமை? உலகத்திலும் மகிமை, அவன் மரிக்கும் போதும் அவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்தது தான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதுதான் அவருடைய திட்டம். இந்த திட்டத்தை நம்ம யோசித்து பார்த்தோன்னா அது எப்படிப்பட்டதாக இருந்தது? தலைவர்களுக்கு, இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலக தலைவர்களுக்கு அது தெரியாமல் இருந்ததுனால், அறியாமல் இருந்ததுனால இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா, நம்ம பாஷையில் விளக்கி சொல்லணுன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தால் மரணம் மரித்துவிடும், தேவன் உயிரோடு எழுந்து மகிமைப்படுவார் என்ற இந்த சத்தியம், இந்த உண்மை தலைவர்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? அவர் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். இவங்களுக்கு தெரியாததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? சிலுவையில் அறைந்துட்டாங்க. அப்படின்னா தலைவர்கள், அது மத தலைவர்கள், அது நோக்கம் என்ன? மத தலைவர்கள் நினைச்சாங்க இயேசு கிறிஸ்து மேலே பொறாமை கொண்டு அவரை குறித்து மேசியா என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றாக அழகாக நிறைவேறி கொண்டிருந்தது. ஆனால் அது ஒன்றையும் தங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொன்று விட்டார்கள். அவர்கள் சிலுவையில் அறைந்தது அவர்களுடைய அறியாமை. ஏன் அறியாமைனா, ஏதோ இவரை துக்கப்படுத்துகிறோமே அதை அறியாமல் செய்கிறாங்கன்ட்டு இல்லை. இந்த சிலுவையில் அறைந்து கல்லறைக்கு அவரை அனுப்புவதினால் மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது என்பதை அறியாமல் இருந்தார்கள். அன்பானவர்களே, இதை அறிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? மனிதன் மகிமைப்படுவதற்கு தேவன் வைத்திருந்த திட்டத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க ஆண்டவரை சிலுவையில் அறைந்தா எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறது. அதுதான் நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் சிலுவையிலே மகிமைப்பட்டதின் மூலமாக நமக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்து விட்டாராம்? நிறைவான வாழ்க்கை. இப்போ நிறைவான வாழ்க்கை இந்த உலகத்திலும் உண்டு, மரணமும் மரித்துவிடும். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செயல்படுத்தியது யார்? இந்த தலைவர்கள். அவர் எப்படி செயல்படுத்தினார்கள்? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்ததினால் they activated everything, செயல்படுத்தினார்கள். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியல? மறைநூலில் என்ன எழுதியிருக்கிறது? தம்மிடத்தில் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்திருக்கிறவைகளை கண்ணுக்கு புலப்படலையா, செவிக்கு இன்னும் எட்டவில்லை. இது எங்கே எழுதியிருக்குதுன்னா, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியை திருப்பி பார்த்தீங்கன்னா 64வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் எழுதியிருக்குது. அப்படின்னா ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறவைகளை அவர்கள் யார் என்ன செய்யலை? கண்ணில் நம்ம பார்த்து இன்னும் நம்ம பார்க்கல, இன்னும் கண்ணுக்கு புலப்படவில்லை. நம்ம சொந்த சரீர கண்ணில் பார்க்கல, ஆவிக்குரிய கண்ணில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம செவிக்கு எட்டவில்லை, நம்முடைய செவியில் இன்னும் என்ன செய்யலை? கேட்கலாம். ஆனால் ஆவிக்குரிய செவி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது விசுவாச காதுகளில் கேட்டு இருக்கிறோம். மனித உள்ளமும் அதை அறியவில்லை. பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்கிறது. இதுதான் இதற்கு நம்ம என்ன சொல்கிறோம்? இதை சொல்லும்போது இது மரணமானது மறைத்து விட்டது. கிரேவ் டு க்ளோரி, மகிமைப்பட்டு விட்டார், தேவன் மகிமைப்பட்டு விட்டார். எபேசியரில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 5வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் இருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. ஆதாம் என்ன செய்து விட்டார்? பாவம் செய்ததினால் எல்லாரும் மரிக்க வேண்டி இருந்தது.
ஆனால் கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறையிலிருந்து அவள் வெளியிலே வந்ததினாலே என்ன ஆகிவிட்டது? மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்து விட்டார். எல்லாரும் உயிரோடு இருப்பதற்கு ஹி மேட் அலைவ்னு வருது ஆங்கிலத்தில். அப்போது ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே தன் பாவத்தின் மூலமாக மரணத்தை உலகத்திற்கு கொண்டு வந்தார். தேவன் கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலினாலே அவர் எதை கொண்டு வந்தார்? வாழ்வை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். உலகில் இருக்கும்போதும் நிறைவான வாழ்வு. உலகத்தை விட்டு நான் மரிக்கிறேன் என்றால் அது நான் நித்திரை செய்கிறேன். இங்கு ஐ எம் ஆப்சன்ட் ஃப்ரம் பாடி, ஐ எம் ப்ரெசன்ட் வித் த லார்ட். அதுதான் தேவன் மரணத்தை மரிக்கச் செய்து விட்டார். டெத் வாஸ் ஆக்டிவேட்டட் பை ஆடம். இந்த மரணமானது ஆதாமினால் அது என்ன செய்து செயல்படுத்தப்பட்டது. மரணத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர் அல்ல, மரணத்தை செயல்படுத்தினது ஆதாம் தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே. ஆனால் இரண்டாவது ஆதாமாகிய, இறுதி ஆதாமாகிய, லாஸ்ட் ஆடம், ஃபைனல் ஆடம் யாரு? கிறிஸ்து. டெத் இஸ் டெட். யார் மூலமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போது ஐ எம் அலைவ் ஃபார் எவர் மோர். இந்த உலகத்திலே நான் எழும்பும் போதே ஒரு உற்சாகத்தோடு எழும்புகிறேன். தேவனுடைய கிருபை எனக்கு புதியதாக இருக்கிறது. ஐ எம் அலைவ் ஃபார் எவர் மோர். நான் என்றென்றும் ஜீவிக்கிறவனாக இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஹி லிவ்ஸ் டுடே. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்களேன். அவர் மரித்த போது அந்த வானம் என்ன செய்ததாம்? இருண்டு விட்டதாம். பூமி அதிர்ந்தது. இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் கல்லறையால் என்ன செய்ய முடியவில்லை? அவர் உயிரோடு எழும்பும் போது கல்லறையால் அவரை வைத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி உங்களாலேயோ என்னாலேயோ நம்முடைய வாழ்க்கையாகிய நம்முடைய சரீரத்தில் அவரை நாம் வைத்து கொள்ள முடிகிறது. கல்லறையால் அவரை வைத்து கொள்ள முடியவில்லை. கல்கள் என்ன செய்து? உருண்டோடி போயின. ரோல்டு, த ஸ்டோன் ரோல்ட் அவே. அந்த கல்கள் உருண்டோடினது போலவே நம்முடைய பயம், நமக்கு வருகிற நெகட்டிவிட்டி, எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் உருண்டோடி போயின. நமக்குள்ளே ஆண்டவரை வசிப்பதற்கு நாம் வைத்து கொள்ள முடிகிறது. கல்லறையால் அவரை வைத்து கொள்ள முடியவில்லை. மண்ணினால் உருவாக்கப்பட்ட என்னால், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய விசுவாசத்தால் என் தேவனை எனக்குள்ளாக வைத்து கொள்ள முடிகிறது. ஹி வாக்ஸ் வித் மீ அண்ட் ஹி டாக்ஸ் வித் மீ. இல்லையா? ஹி இஸ் அலைவ் ஃபார் எவர் மோர். இன்று ஜீவிக்கிறவராக அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஹி அபைட்ஸ் இன் மீ. அப்படின்னா என்றென்றும் நிரந்தரமாக எனக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் என்னோடு கூட நடக்கிறார். அவர் என்னோடு கூட பேசுகிறார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் கல்லறையால் எதை வைத்து கொள்ள முடியவில்லையோ அவரை என்னுடைய வாழ்க்கையில் வைத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். டெத் கேன் நாட் ஹோல்ட் ஹிம். எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா? மரணத்தினை என்ன செய்ய முடியவில்லை? அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. மரணத்தினால் அவரை என்ன செய்ய முடியவில்லை? ஆட்சி செய்ய முடியவில்லை. ஒரு கல்லறையால் அவரை என்ன செய்ய முடியவில்லை? அவரை தனக்கு அடக்கி வைத்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் அன்பானவர்களே, உன்னாலும் என்னாலும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ, என்றென்றும் வாழ, நம்மால் அவரை நமக்குள்ளாக வைத்து கொள்ள என்றென்றும் முடிகிறது. அதனால தான் இந்த 1 கொரிந்தியரில் நம்ம பார்க்கும்போது 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கும்போது எல்லாம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், அது லாஸ்ட் ஆடம், ஃபைனல் ஆடம்னு இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்கும்போது கல்லறை எப்படி இருக்குது? எம்டி, அது வெறுமையாக இருக்கிறது. ஆனால் என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கிறது. கல்லறை வெறுமையாக இருக்கிறதற்கு காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவை கண்டு கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் கல்லறையை, மரணத்தை
மரணத்தினால் ஜெயித்து விட்டார். மரணம் அவரை அடக்கி ஆள முடியவில்லை. கல்லறை அவரை அடக்கி கல்லறையில் வைக்க முடியவில்லை. ஆனால் எல்லா கட்டுப்பாடுகள் அவரை கட்டி வைத்திருந்த அனைத்தும் கல்லுகளாக இருக்கலாம், அது துணிகளாக இருக்கலாம், எல்லாம் என்ன செய்தது? நொறுங்கி போகிவிட்டது. அதனால் இயேசு கிறிஸ்து இன்று எப்படி இருக்கிறார் தெரியுமா? ஹீ இஸ் த ரிசன் கிங். இன்று அவர் உயிரோடு எழுந்த ராஜாவாக என்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி செய்திருக்கிறார். அவர் வருங்காலத்திலே இன் ஃபியூச்சர் அப்படி இருப்பார் தெரியுமா? புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆட்சி செய்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவரை தான் இன்று நாம் பார்த்து என்ன சொல்லுகிறோம்? அப்பான்னு கூப்பிடுகிறோம். திஸ் இஸ் விக்ட்ரி. இதுதான் என்ன? விக்ட்ரி, ஜெயம் என்று சொல்லுவது இதுதான். காரணம் என்ன தெரியுமா? ஹி லிவ்ஸ் அண்ட் ஹி லிவ்ஸ் இட்டர்னலி வித் மீ. எனக்குள்ளாக நிரந்தரமாக, உங்களுக்குள்ளாக நிரந்தரமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் எந்த பயத்தில் நம்ம இருந்தாலும், நிகழ்காலத்தை குறித்தது அல்லது பழைய வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்பதோ, எதை குறித்தோ இல்லை எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்த ஒரு எதிர்மறையான பயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்த நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிட்டது. என்ன நம்பிக்கை? ஹீ வில் கண்டினியூ டு ரெயின் அவர் லைஃப். அவர் நம் இருதயத்தில் ராஜாவாக வந்தது மட்டுமில்லை, தொடர்ந்து ராஜாவாக ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, எந்த விதமான பயம் இருந்தாலும், எந்த விதமான ஒரு நெகட்டிவிட்டி, நம்மை அறியாமல் பல எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஏமாற்றங்கள் இருந்தாலும், அன்பானவர்களே, இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து மகிமைப்பட்டவராக, மகிமையோடு கூட அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் எதற்காக வந்தார்? 1 கொரிந்தியர் 2:7 நாம் பார்த்தது நம்மை மகிமைப்படுத்துவதற்காக. நம்மை மகிமைப்படுத்துவதற்காக தன்னுடைய திட்டத்தையே, தேவ ஞானத்தையே அவர் மறைத்து வைத்து விட்டாராம். அதனால்தான், மறைத்து வைத்ததினால்தான் என்ன செய்தார்கள்? தலைவர்களுக்கு இதை விளங்கவில்லை. அதனால தான் அவர் சிலுவையில் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் ஏதோ அவர் யோசித்து சொல்கிறார். இல்லை, அவர் ஏதோ ஒரு தற்செயலாய் சொல்கிறார். இல்லவே இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா? இங்கே தலைவர்களுக்கெல்லாம் மறைத்து விட்டு, அவங்களுக்கு தெரியாது, தேவ ஞானம் அவர்களுக்கு தெரியாது. அதனால அந்த ஞானத்தை அவர்களுக்கு நான் மறைத்து வைத்திருந்ததுனால நீர் அவர்களுக்கு மன்னியும் ஆண்டவரே, அவர்கள் செய்கிறது அவர்களுக்கு இன்னதென்று தெரியாது. ஃபாதர் forgive them for they know not what they do. தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இருக்க முடியுமா? யாருக்காவது இருக்க முடியும். தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். தேவன் ரகசியமாக அதை வெளிப்படுத்தவில்லை. அது தேவனுடைய உன்னத ஞானம். அதனால் தான் இன்று அவர் நம்மை பார்த்து சொல்லுவது, நீ பயப்பட தேவையில்லை. உன் மனதில் எந்த வகையான எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் நீ பயப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. அவர் உனக்காக உயிரோடு எழுந்த ராஜாவாக இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவையானது ஒன்று மட்டும்தான், விசுவாசம். இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார், கல்லறை காலியாக இருக்கிறது. நான் விசுவாசிக்கும் போது என்னுடைய ஜீவியம் நிறைவு பெறுகிறது. காலியாக இருக்கிற என்னுடைய ஜீவியம் நிறைவுபடுவதற்காக தான் இன்று கல்லறை காலியாக இருக்கிறது. அதனால தான் அதை கிரேவ் டு க்ளோரி. எவ்வளவு பெரிய மகிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மகிமையை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை விசுவாசத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று கேட்டிருப்போம். ஆனால் பலவிதமான நம்முடைய வேலைகளின் மத்தியில், பலவிதமான காரியங்களின் சவால்களின் மத்தியில் அவர் நம்மோடு இருப்பதை மறந்து விடலாம். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வசிக்கிறார்.
என்னைக்கு கல்லறை காலி என்று நம்ம சொல்லுகிறோமோ, கல்லறை கிரேவ் இஸ் எம்டின்னு நம்ம சொல்லும் போதெல்லாம் என்னுடைய வாழ்வு நிறைவடைந்திருக்கிறது, நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். இதை நினைவுபடுத்தி கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கை மாறிவிடுகிறதுமா. இந்த அன்பு, விளங்கி கொள்ள முடியாத இந்த அன்பை, சிலுவையை குறித்து எவ்வளோ தியானம் செய்தோம். இப்பேற்பட்ட அன்பை என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தில் பார்க்கும்போது ஒரு நண்பனுக்காக ஒருத்தர் என்ன செய்யலாம்? ஜீவனை கொடுத்து விடலாம். ஆனால் துரோகிக்காக, யார் எனக்கு துரோகம் செய்தார்களோ அவர்களுக்காக நான் ஜீவனை கொடுப்பது தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். அந்த அன்பை நாம் உணர்ந்து அந்த அன்பினாலே கட்டப்பட்டவர்களாய் அவரோடு கூட நித்தியமாய் வாழ பழகிக்கொள்வோம். அப்படி வாழும்போது என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது நம்முடைய பயமெல்லாம் நீங்கும். அடுத்து நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி தங்கும். அதோடு கூட இந்த பயமெல்லாம் நீங்கி உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தங்கும்போது ஒரு வித்தியாசமான சமாதானத்தை உணர ஆரம்பிக்கிறோம். இந்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? புதுப்பித்து கொள்ள வேண்டும். தினம் காலையில் எப்பொழுதெல்லாம் நினைவு, ஆண்டவரே என்னை நினைவுபடுத்திங்க, நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு நான் எப்பொழுதும் என்னை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரோடு இணைந்து வாழ்வதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? செயல்முறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கல்லறை இன்று ஆண்டவரே வெறுமையாக காணப்படுகிறது. ஆனால் வெறுமையாக காணப்பட்ட என்னுடைய வாழ்க்கையோ நிறைவாய் காணப்படுகிறது. நீர் இருக்கும் இடம் நிறைவுதான் ஆண்டவரே. நீர் வந்தால் குறைவுகளெல்லாம் மாறிப்போகிறது ஆண்டவரே. நீர் வந்தால் என்னுடைய சவால்களையெல்லாம் சந்திக்க எனக்கு பலன் கிடைக்கிறது ஆண்டவரே. நீர் வந்தால் என்னுடைய பலவீனங்கள், வியாதிகள் எல்லாம் மாறி போகிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே, இப்பொழுதும் கண்களை மூடி ஆண்டவரே என்று உம்மை நோக்கி தங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உம்மையே யோசித்து கொண்டு, ஆண்டவரே உம்மை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக நன்றி. எங்கள் குறைவுகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறவரே, நிறைவாய் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இன்று கல்லறை வெறுமையாய் இருப்பதின் காரணம் என் வாழ்வு நிறைவாய் காணப்படுவதற்காக மரணத்தை மரிக்கச் செய்தவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.